2025-2026 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட். இதுல குறிப்பா MSME அவங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு? இந்த பட்ஜெட்ல என்ன திட்டங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? மேலும் MSME பொறுத்த வரைக்கும் இந்த வரி விதிப்பெல்லாம் குறைக்கணும், இன்னொன்று இறக்குமதி வரியை குறைக்கணும், இன்னொன்று கடன்கள், அதாவது குறைந்த வட்டியில அதிக கடன்கள் கொடுக்கணும் போன்ற எதிர்பார்ப்புகள் எல்லாமே இருக்கு. இது குறித்து பேசுவதற்காக மிஸ்டர் பொன்னுசாமி அவர்கள், கோச்சர் ஃபார் CII நேஷன் MSME அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் பொன்பியூர் நம்ம கூட நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். சார், MSME பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியில 1/3 பங்கு MSME தான் சார்ந்து இருக்கிறது. ஸோ இந்த ஆண்டு மத்திய பட்ஜெட்ல என்ன எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கு? எப்பவுமே MSMEக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. மத்திய பட்ஜெட் ஆகட்டும், ஸ்டேட் பட்ஜெட் ஆகட்டும். ஏன்னா அவங்க எங்களை பொறுத்தவரை MSME பார்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீசஸ். இதில் இன்னும் ப்ரொடக்ஷனில் அதிகம் இறங்குறதுக்கு இப்போ ஆல்ரெடி நிறைய அந்த கேரண்டி இல்லாமல் கிரெடிட் ஸ்கீம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. 5 crore வரைக்கும் ஒரு MSME வாங்கிக்கலாம். அதுவே நிறையா டிஸ்போஸ் ஆகிட்டு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடி டிஸ்போஸ் ஆகிட்டு. இதில் இன்னும் மேனுஃபேக்சரிங் அதிகமாகணும்னா எங்களுடைய ஃபீலிங் இது 5 கோடிங்கிற லிமிட்டு 10 கோடி ஆகணும். இப்போ இது மைக்ரோ ஸ்மால் யூனிட்டுக்கு மட்டும் இருக்குது. இதை மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கும் கொண்டு வந்தால் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக நிறையா இவங்களுக்கு MSMEக்கு கைடன்ஸு. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூரோப்லாம் CBAMன்னு இந்த கார்பன் மேனேஜ்மெண்ட் அந்த இது கொண்டு வர்றாங்க, டேக்ஸ் மாதிரி கொண்டு வர்றாங்க. அதில் நம்ம ஓரளவுக்கு நெட் ஜீரோ கொண்டு வர்றதுக்கு MSME கொண்டு வர்றதுக்கு ஒரு ரூப் டாப், அப்போ அவங்க ஃபேக்ட்ரியிலே ரூப் டாப் போட்டுக்கிட்டா அதுக்கு ஒரு இனிஷியல் எல்லா எக்ஸ்போர்ட்டருக்கும் எல்லா MSME அப்படி கொண்டு வந்தால் அவங்களுக்கு 26ல் அந்த ஆக்டை கொண்டு வர்றாங்க. யூரோப் எக்ஸ்போர்ட் பண்ணால் இது வேணும். இதுக்கெல்லாம் ஒரு சின்ன சப்சிடி கொடுத்துட்டு ஒரு இனிஷியேட் பண்ணோம். எங்களுக்கு இன்னொன்று என்ன, MSMEயில் எங்கள் ரெப்ரஸன்டேஷன் மெயினாக என்னென்னா எல்லா டிபார்ட்மெண்ட் MSME செல் வேணும்னு கேட்கும். இப்போ எலக்ட்ரானிக்ஸ் தான் அங்கே MSME செல் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்கிறதுக்கு வேணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பயணிச்சுக்கலாம். இப்போ டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய சிம்பிளிஃபிகேஷன், சின்ன சின்ன தவிர GSTயில் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் விட்டுணும். அதெல்லாம் ஒரு இது விட்டுட்டு ரெவென்யூ ஏமாற்றாமல் இருந்தாங்க, ரெவென்யூ நியூட்ரலாக இருந்து இதில் போடுறது பதிலாக அதில் கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கீம் கொடுத்துருவோம். அதே மாதிரி கஸ்டம்ஸில் ஏதாவது தவறுகள் இருக்கும், தவறாக அவங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஏதாவது மிஸ்டேக் இதெல்லாமே ஒரு வாலண்டரி டிஸ்க்ளோஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் முடிச்சுட்டாங்கன்னா அவங்க இதை பற்றி இதுக்காக அலைஞ்சிட்டு இருக்க வேண்டியது. எங்களுக்கு இது இல்லாமல் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ கஸ்டம்ஸ் GST எல்லா கமிஷனரேட்லேயும் MSMEக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஒரு செல் இப்போ கிளியர் பண்ண போகிறாங்கன்னு வச்சுங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மேலே போய் சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஆல் இண்டியாவிலேயே நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ண எங்கே போனாலும் MSMEக்கு உங்களுக்கு கை கொடுக்குறது நாங்கள் இருக்கணும் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு செட்டப்பும் நாங்கள் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் சார், இன்னொன்று MSME பொறுத்த வரைக்கும் நிறைய தொழில் முனைவோர்கள் ஒவ்வொரு ஆண்டுமே உருவாகிக்கிட்டே தான் இருக்காங்க. நிறைய பேர் நம்ம நாட்டில் ஆல்ரெடி வேலையின்மை பிரச்சனை இருக்கிறது. இப்போ வேலையின்மையை நம்ம ஓரளவுக்கு சரி கட்டணும் அப்படின்னா நிறைய தொழில் முனைவோர்களை ஊக்குவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ இதுக்கான ஒரு புதிய திட்டம் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் வென்ச்சர் கேபிட்டல், ஒரு தொழில் முனைவர் வந்தால் இப்போ ஸ்டார்ட் அப்புக்கெல்லாம் வென்ச்சர் கேபிட்டல் இருக்கிற மாதிரி MSMEன்னு தனியாக இருக்குது. அது பிரபல்யமாக இல்லை. இது எல்லாம் ஊரில் இருக்கிற எல்லா MSME நீங்கள் ஒரு தாலுக்குள்ளே MSME அவருக்கு இந்த பெனிஃபிட்லாம் தெரியுமா? இந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய ஒன் ஆஃப் த சஜஷன் CIயில் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஒரு சென்சஸ் எடுங்க, எல்லாம் இந்தியாவில் இருக்க MSME மைக்ரோ ஸ்மால் விஷயம் சென்சஸ் எடுத்து ஒவ்வொருத்தருடைய கேப்பபிலிட்டி எல்லாம் இருக்குது, இது ப்ரொடக்ஷன் பண்ணலாம், இது பண்ணலாம், இவங்களுக்கு இந்த வசதி கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வளோ பண்ணாது. இந்த மாதிரி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு சென்சஸ் டேட்டா வேணும். இதுக்கு செலவு பண்ணுறது ஒர்க். ஏன்னா எங்கேயோ முடங்கி கிடப்பாங்க, அவங்களுக்கு வழியே தெரியாமல் இருப்பாங்க. இதில் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்தாங்கன்னா வெளியே ப்ரைவேட் ஃபைனான்ஸில் வாங்கிட்டு இருப்பாங்க, பேங்க் லோனுக்கு வர முடியும். இந்த மாதிரி பல நன்மைகள் சென்சஸ் எடுத்து இதை பேஸ் பண்ணி அந்த டேட்டா வச்சு கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாங்கன்னா இது ஐ திங்க் MSMEக்கு அதை சொல்கிறோம்ல எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அது வந்தால் நல்லா இருக்கும்னு. ஓகே சார்.
அண்ட் அதே போல நிறைய நடுத்தர நிறுவனங்கள், இந்த சிறு நிறுவனங்கள் எல்லாமே இருக்குல்ல, அவங்களுக்கு எல்லாமே இப்போதைக்கு அவங்க கடன்கள் கொடுக்கப்படுது. ஆனா இன்னும் வட்டி குறைச்சு அதிகமான அளவுல கடன்கள் கொடுக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையுமே வச்சிருக்காங்களே சார். இல்லை, நீங்கள் சொல்கிறது உண்மை. அதாவது இதில் வந்து என்னென்னா, முடிந்த அளவுக்கு பேங்கிங்கில் லோன் வாங்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி டு கெட் லோன் ஃப்ரம் நேஷனலைஸ் பேங்க், ப்ரைவேட் செக்டர், கமர்ஷியல் பேங்க். இதுதான் அவங்க தே சுட் கோ ஃபார் நெக்ஸ்ட். என்பிஎஃப்சி எல்லாமே பேங்க் கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் தே சுட் ட்ரை டு கெட் ஸோ தட் அட்லீஸ்ட் ரீசனபிள் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. நாங்களே கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்கிறோம்னா, இது வந்து நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் இவ்வளோதான் லெண்டிங்னு ஒரு கணக்கு வைங்க. எம்எஸ்எம்இக்கு மேக்ஸிமம் இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு 8% லோன் வாங்கினாங்கன்னா எம்எஸ்எம்இக்கு 1% அதிகமாக இருக்கலாம், இல்லை 2% அதிகமாக இருக்கலாம், மேக்ஸிமம் 10%. அந்த மாதிரி ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணால் நல்லாயிருக்கும். எங்கள் ரெப்ரஸன்டேஷன் கொடுத்தோம். ஸோ அது தான் நல்லாயிருக்கும். சில டைம் என்ன அவங்க 20% வாங்குறாங்க, 18% வாங்குறாங்க, 15% வாங்குறாங்க. இது எம்எஸ்எம்இ அவேர்னஸ் ஒரு காரணம். இன்னொன்றுமே நாங்கள் என்ன மூட் பண்ணுறோம்னா, எம்எஸ்எம்இ ஹெல்த். இப்போ பார்த்தீங்கன்னா போன பட்ஜெட்லேயே அவங்க வந்து எஸ்எம்ஏன்னு இருந்தால் கூட லோன் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் இல்லை, அது கொடுத்துருக்காங்க. அதாவது தடுமாறிட்டு இருக்க எஸ்எம்ஏக்கு லோனில் கொடுக்கறதில்ல, அதுவும் வயபிள் யூனிட்டில் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இப்போ சிக்காக இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு கன்சல்டன்சி ஃபார்மாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு கொஞ்சம் கேபிட்டல் கார்பஸ் ஃபண்ட் கொடுத்துட்டு ஒரு டீம் வந்து சிக் யூனிட்டி எல்லாம் அவங்களுக்கு கைட் பண்ணுறது. டெக்னாலஜி எதாவது மாற்ற முடியுமா, ஒரு சின்ன மிஷின் வாங்குறேன், இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் பண்ண முடியுமா, இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்க்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா. சிட்டி எதனால் ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் கஸ்டமர் இல்லாமல் இருக்கலாம், அவங்க டெக்னாலஜி மிஷின் வந்து சரியில்லாமல் இருக்கலாம், ஸ்கில் இல்லாமல். இதுக்கெல்லாமே ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணோம்னா சிட்டி இருக்குன்னா அது பேங்கே ஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு எங்கே முடங்கி நிற்கும் போது அவங்களுக்கு ஒன்று அப்செட் ஆகி உட்காந்துருவாங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்கும் பின்னால் அது வந்து ஆக்சிடென்ட் ஆனால் இவங்களுக்கு யாருக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து எம்எஸ்எம்இ ஹெல்த் கிளினிக்னு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு கன்சல்டன்சி ஃபார்ம் வேணும்னு சப்போர்ட்டர் போய் காணும். ஸோ அது இந்த பட்ஜெட்டில் இது. இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபியில் மிக முக்கியமான பங்கு வந்து எம்எஸ்எம்இக்கு இருக்குது. ஸோ இந்தியாவுடைய ஜிடிபி இந்த நிதியாண்டில் வந்து 6.8% வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? டெஃபினட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒரு டார்கெட் இருக்குது. இந்தியாவில் ப்ரொடக்ஷன் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்என்ஆர்ஐ மினிஸ்டர் இருக்கீங்க, ரினியூவபிள் எனர்ஜி, அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இப்போ சோலாரில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது வந்து டே டைம் தான் வரும், நைட்டில் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை ஸ்டோர் பண்ணி பண்ணுறதுக்கும் இந்த மாதிரிலாம் பெரிய டார்கெட் வச்சுருக்கோம். ஸ்டோரேஜை வந்து 260 மெகாவாட்டுக்கு தான் இருக்குது. அவங்க வந்து இந்த 2030 500 கிகாவாட் போகணுங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் எம்எஸ்எம்இக்கு நிறைய அதில் பங்கு இருக்குது. அவங்களும் வில்லிங் டு ஹெல்ப். புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா எம்எஸ்எம்இனால்தான் ஓரளவுக்கு காம்படிட்டிவாக வேலை தெரியாத ஆளுங்களை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ட்ரெயின் கொடுத்து படிக்காதவங்களுக்கு சொல்லி கொடுத்து வேலைக்கு வைக்கணும் எம்எஸ்எம்இ. ஒரு ஸ்கில் இல்லாத ஆளையும் வேலை கொடுக்குறது. இது நேஷனல் பர்ஸ்பெக்டிவ்ல ஒன்று எம்எஸ்எம்இ வளருது, நிறைய பேர்த்து வேலை வாய்ப்பு கொண்டு வர்றது எம்எஸ்எம்இ நிறைய ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்ன ஸ்ட்ரெங்தன் பண்ண மாதிரி அவங்களுக்கு தெரியணும். இப்போ இந்த மினிஸ்ட்ரி இந்த எலக்ட்ரானிக்ஸ் எவ்வளவோ ஐட்டம் காம்பனன்ட் இருக்கு. இப்போ இங்கே ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, காம்பனன்ட் இம்போர்ட் பண்ணி பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு எம்எஸ்எம்இக்கு வாய்ப்பு. அவங்க ரிசர்ச்லாம் ஹெல்ப் பண்ண தயார். இந்த மாதிரி இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட் மீது இருக்கிறது. ஸோ பொறுத்திருந்து பார்த்தோம் என்னென்ன புதிய திட்டங்கள், சலுகைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. நம்பிக்கையோட எதிர்பார்ப்பு. ஷூர் சார். நன்றி சார்.